பேசு தமிழா பேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் 2026க்கான இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஒரு எலக்ஷன் வரப்போகுதுன்னா, அந்த 3 மாசத்துக்கு மட்டும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டா போடுவாங்க. அது அந்த வருஷத்துக்கும் போடுவாங்க. ஆனா ஒரு இடைக்கால பட்ஜெட்டா தான் இருக்கும் அது. அந்த 3 மாசமும் அந்த கவர்ன்மெண்ட் செயல்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த பட்ஜெட்ட போடுவாங்க. அடுத்த கவர்ன்மெண்ட் வருது, இல்லன்னா அதே அரசாங்கம் மீண்டும் அமையறாங்க அப்படின்ற பட்சத்துல மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுல் பட்ஜெட்டா திருப்பி போடுவாங்க. அதே அரசாங்கம் அமையறாங்கன்னா கூட அதே பட்ஜெட்ட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களும் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த அரசாங்கம் வராங்கன்னா கூட அவங்களும் அதே பட்ஜெட்ட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அத மாற்றி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த திமுக அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல, இடைக்கால பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? ஒரு விஷயமும் இல்ல. ஆனா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? 2021ல என்னென்ன வாக்குறுதிகள குடுத்தாங்க? நெறைய வாக்குறுதிகள் குடுத்திருக்காங்க. 505 வாக்குறுதிகள் குடுத்திருக்காங்க. நெறைய ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. என்னதான்ப்பா நடக்குது திமுக ஆட்சியில? என்னதான்ப்பா இது இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போறோம். 2021 தேர்தல்ல திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காகவே 505 வாக்குறுதிகள் குடுத்தாங்க. அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 கொடுக்கப்படும். அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்கீம்லாம் வந்து அறிவிச்சாங்க எலக்ஷன் முன்னாடி. அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த வேலையில, அனைத்து மகளிருக்கும் குடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் முடிஞ்சு ஆட்சி அமைக்கிறப்ப சொல்லிட்டாங்க. அந்த 505 வாக்குறுதிகள்ல என்னென்னப்பா சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு? என்னென்ன சிறப்பம்சமா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கப்படும் ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசின வீடியோலாம் இன்னமுமே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஐடி விங், எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, எதிர்க்கட்சிக்கு ஓட்டு வாக்களிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம் இந்த போஸ்ட் எடுத்து சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ரூ. 100 சிலிண்டருக்கு மானியம் தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. ரூ. 100 குறைக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்ல. மத்திய அரசாங்கம் தான் சிலிண்டர் விலையை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி ரூ. 100 குறைக்கப்படும்னு சொல்லி சொல்றது, தேர்தலுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்து மேல பழிய போட்டாங்க. மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிச்சிருந்தாங்க. இது நல்லதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்கனாமிக்கலி ஒரு நாட்டுக்கு இது நல்லதில்ல. மாணவர்களுடைய நலனுக்கு இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களோட பசங்களுக்கு எஜுகேஷன் லோன் எடுத்துருக்கலாம். இல்ல நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்துருக்கலாம். படிக்கிற மாணவர் நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். பட் ஆனா ஒரு எக்கனாமி, ஒரு நாட்டுக்கு, ஒரு பேங்க்குக்கு இது நல்லதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ஒரு மாணவர் நலனுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லது தான். ஆனா அது அந்த மாணவர சோம்பேறி ஆக்குறதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. அத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா இவங்க இந்த குடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சிருந்தாங்க. அந்த விஷயத்த செஞ்சாங்களா, நிறைவேத்துனாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. மீனவர்களுக்கு வீடு குடுக்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த திட்டத்த நிறைவேத்துனாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவுமே மத்த திட்டங்கள் மாரி கிடப்பில தான் போட்டுருக்காங்க. திமுக அரசாங்கம் அமைஞ்சதுக்கப்புறம் மாசம் மாசம் கரண்ட் பில் எடுத்து மாசம் மாசமே நீங்க கரண்ட் பில் கட்டுறதுக்கான வசதிகள்லாம் செஞ்சு குடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அறிவிச்சாங்க. அதாவது இப்ப நம்ம 2 மாசத்துக்கு ஒருக்க ஈபி பில் ரீடிங் வந்து எடுத்துட்டு போவாங்க. இந்த 2 மாசத்துக்கு ஒருக்க இல்லாம 1 மாசத்துக்கு ஒருக்க பண்றதுனால என்ன பெனிஃபிட் இப்ப நமக்கு கிடைக்க போகுது பொதுமக்களுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 மாசத்துக்கு ஒருக்க எடுக்கிறப்ப இந்த ஸ்லாப் கணக்கு வந்து மாறப் போறதில்ல. ஒரு 100 யூனிட், 200 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லாப் கணக்கு இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு இந்த யூனிட்லாம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே 2 மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கக்கூடிய அந்த கரண்ட் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அங்கங்க 100 யூனிட் அப்படின்றது ஃப்ரீயா இருக்கு. அதுவே 1 மாசத்துக்கு ஒருக்கா எடுக்குறாங்க அப்படின்னா, 100 யூனிட் கூட அது ஃபில்லா இருக்காது. ஒரு சிலரோட வீட்ல 110, 120 யூனிட் இருந்தா கூட அவங்க காசு கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த 100 யூனிட்ட அனுபவிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இந்த ஸ்கீம் அறிவிச்சு இந்த ஸ்கீம செயல்படுத்தணும் அப்படின்னா, டிஎன்இபிக்கு எவ்வளோ லாஸ் வரும்னு சொல்லி தெரிஞ்சுமே கூட இந்த வாக்குறுதியா குடுத்தாங்க. ஆனா, அந்த குடுத்த வாக்குறுதிய செஞ்சாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. பெட்ரோலுக்கு ரூ. 5யும் டீசலுக்கு ரூ. 4 குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் ரூ. 3 குறைச்சிருந்தாங்க. இன்னும் ரூ. 2 அவங்க சொன்னபடி குறைக்க வேண்டியது இருக்கு. டீசலுக்கு ரூ. 4 குறைக்கணும். இந்த டீசலுக்கு ரூ. 4 குறைச்சாங்க அப்படின்னா, காய்கறி விலையெல்லாம் கம்மியாகறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. என்ன பண்ணணும்? டீசல் விலைய கம்மி பண்ணா, காய்கறி கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு என்னப்பா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காய்கறி டிரான்ஸ்போர்ட் பண்றது, இந்த பலசரக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, நார்மலா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்றது லாரிகள் தான். அந்த லாரிக்கு எல்லாமே டீசல் மட்டும் தான் போடுறாங்க. அதன் மூலியமா டீசலுக்கு ரூ. 4 குறைக்கிறாங்கன்ற பட்சத்தில, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாக தான் போகுது. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாகிறப்ப, விவசாயிகள்லாம் அந்த காம்படிஷன் இந்த போட்டி அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவே, அந்த காஸ்ட்ட நம்மகிட்ட கம்மி பண்ணி, பொதுமக்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இந்த மாரி ஏகப்பட்ட அறிவிப்புகள் குடுத்தாங்க. ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, மழைலாம் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் பெஞ்சுட்டு இருந்தது. அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான எல் நினோ, லா நினோ அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பருவநிலை மாற்றம் அப்படின்ற விஷயத்துக்காகலாம் சொல்றாங்க. பருவநிலை மாற்றம் வந்துருச்சு. திமுக அரசாங்கத்த வந்து ஓகே நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி 2021, 22, 22, 23, 23, 24, 25, 26 அப்படின்னு சொல்லி இந்த 4 வருஷம் இருந்தது. கடைசி வருஷம் மட்டும் கூட இந்த விட்டுலான்னு பார்த்தா, விளையக்கூடிய அனைத்து நெல்மணிகளும் இந்த சேமிப்பு கிடங்குகள் வெளிய முளைச்சிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுக்கவே 100 கோடி, 200 கோடி இதுக்குள்ள செலவு செஞ்சாலே விவசாயிகளுடைய கோரிக்கைகள்லாம் செஞ்சு குடுக்கலாம். அது எல்லாமே இந்த மாம்பழக்கூழ் ஆலையெல்லாம் வைக்கக்கூடிய இந்த எல்லா வேலைகளும் சேர்த்து தான் செல்லக்கூடிய இந்த பட்ஜெட் இது. ஆனா, அந்த பட்ஜெட்ட செலவு செஞ்சு, இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு குடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அதே வேளையில தூய்மை பணியாளர்கள்லாம் சென்னையில வருஷ கணக்குல போராடிட்டு இருக்காங்க. அதே கடைசி ஒரு வருஷமா தொடர் போராட்டத்திலே இருந்துட்டு இருக்காங்க.
சென்னையில ஜோன் 3, ஜோன் 4 திருவிக நகர், ராயபுரம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 2 ஜோன பிரைவேட் ஆக்குனாங்க. இந்த 2 ஜோன்ல இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் வந்து சேமிக்கிறதுக்கு பிரைவேட்டுக்கு எல்லாம் லீஸுக்கு விட்டாராங்க கவர்மெண்ட். அப்படி விடுறதன் மூலியமா இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க, இப்ப பிரைவேட் கிட்ட இருந்து சம்பளம் வாங்க போறாங்க. அதே பிரைவேட் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில ஆயிரங்கள் அவங்களோட சம்பளத்துல கம்மியாகுது. இதுக்காகவே எங்களோட வாழ்வாதாரத்த நீங்க வந்து கெடுக்காதீங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் வேலையாவே இருந்துட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எங்களுக்கு செல்வ பிறந்தவங்கலாம் இதுக்கு இந்த கோரிக்கைக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அப்படி இவங்கள ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா மாத்திட்டோம்னா, இவங்க ஒரு குலத்தொழிலே குப்பை அள்ளுறதா அப்படின்ற மாரி ஆயிடும் அப்படின்ற விஷயங்கள்லாம் செல்வ பிறந்தகை அவங்க பேசியிருந்தாங்க. அவரோட பிரஸ் மீட் நீங்க பார்த்திருக்கலாம். மேபி நான் அத தவறா புரிஞ்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது அந்த அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் எங்களுக்கு இந்த வேலைய பெர்மனன்ட் ஆக்குங்க. எங்களுக்கு இந்த வேலை கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும், இந்த தூய்மை பணி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்களே தவிர, எங்களோட பசங்களுக்கும் இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க அந்த பணத்த சம்பாரிச்சு, அவங்களோட பசங்களுக்கு செலவு செஞ்சு, அவங்க வேற ஏதாவது வேலைக்கு அவங்களோட பசங்கள தயார் செய்ய போறாங்க. அவங்க தொடர் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலைகள நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க காலி பணியிடங்கள நிரந்தரம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாலுமே கூட, திமுக அரசாங்கம் தான் சொன்னாங்க, இவங்க எல்லாருக்குமே வேலை நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. அத செஞ்சாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அதுவே செவிலியர்களுக்கு, தற்காலிக செவிலியர்களுக்கும் அதே மாரி விஷயங்கள் தான். அவங்க ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போராடிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இங்க இருந்து போயிட்டு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்கள விட்டு, அங்கருந்து ஊர பக்கத்துல அடைச்சு, அங்கருந்து கூடுவாஞ்சேரி போயிட்டு, கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு 3வது நாள் போராட்டம் பண்ணாங்க. அந்த மாரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. அதுவே மாற்றுத்திறனாளிகளையும் ரொம்ப அடியாட்கள தூக்கி பஸ்ல போட்டு, அவங்கள கைது செஞ்சுட்டு போற மாரியான சிச்சுவேஷன் தான் காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காவல்துறைக்கு அந்த மனசாட்சி இல்லாம போயிடுச்சுன்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு அந்த உத்தரவு குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த காவல்துறை அவங்க ட்ரெய்னிங்கின் பொழுதே ஒர்க் ஆன் கமாண்ட் அப்படி தான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அந்த ட்ரெய்னிங் குடுத்து போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்க. அவங்களுக்கு கமாண்ட் வரத அவங்க செய்றாங்க. கறிக்கோழி விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கூலிய ரூ. 6லிருந்து ரூ. 20 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம், 13 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ கோழி வளர்க்கறதுக்கு ரூ. 6 அப்படின்னு குடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கூலிய இப்ப ரூ. 20 ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 13 வருஷமா அதே ரூ. 6ல அவங்க குடுத்துட்டு இருக்காங்க. அதே இந்த கறிக்கோழி விவசாயம்னா என்ன அப்படின்னா, உங்களோட விவசாய நிலத்துல தண்ணி இல்ல. அப்ப நீங்க போய் என்ன பண்ணலாம், அந்த சுகுணா சிக்கன் இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த பெரிய, பெரிய கோழி உற்பத்தி பண்ணைகள்ட்ட போயிட்டு, கோழி குஞ்சுகள் உங்களுக்கு குடுப்பாங்க. 40 கிராம், 50 கிராம் இருக்கக்கூடிய 30 கிராம், 50 கிராம் இருக்கக்கூடிய இந்த கோழி குஞ்சுகள் குடுப்பாங்க. அத நீங்க எடுத்துட்டு வந்து உங்க பண்ணையில வச்சு நீங்க வளர்க்கலாம். அதுக்கான சாப்பாடு எல்லாமே குடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்க சாப்பாடு போட்டு தண்ணி போடக்கூடிய அந்த கூலி தான் உங்களுக்கு ரூ. 6 அப்படின்னு சொல்லி கிலோ குடுப்பாங்க. அது 13 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 6 இருந்தது. இன்னுமே அந்த விலைய ஏத்தாம இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த கறிக்கோழி விவசாயிகள் எவ்வளவோ போராட்டம் செஞ்சுமே 2 நாளைக்கு முன்னாடி தலைமை செயலகம் முற்றுகை போராட்டம்லாம் செஞ்சுமே கூட 4 வருஷமா இதுக்கான அறிவிப்புகள் குடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. கவர்னர் அவர்கள் உரையாற்றிட்டு சென்ற அடுத்த நாளே போயிட்டு இந்த விஷயத்த குறித்து ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. முதலமைச்சர்லாம் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, இந்த இன்ட்ரிம் பட்ஜெட்லயாவது ஒரு வெற்று அறிவிப்பாவது குடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது கூட கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் அங்கங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. ஒரு சந்தோஷம் தான். முதலமைச்சர் அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடு ஈர்த்துட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவங்ககிட்ட கூட போயிட்டு, முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்ட்மென்ட்லாம் ஈர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவங்களா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், ராமதாஸ் அவங்களா இருக்கட்டும், எதிர்க்கட்சியை சேர்ந்த எல்லாருமே இதே விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஆனா, அந்த மாரி முதலீடு வந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை குடுங்கன்னு சொல்லி கேட்டா, இந்தாங்க வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ள பேப்பர தான் எடுத்து காட்டுறாங்க திமுக அரசாங்கம். அதே வேளையில நம்ம அப்பப்போ பார்த்திருப்போம். திமுக அமைச்சர்கள் மேல ரெய்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். அது எல்லாமே 2006, 2011 அந்த காலகட்டத்தில திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஊழலுக்கு மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக ஆட்சி 2011லேருந்து 2021 வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய வழக்குல தான் இப்ப இந்த விசாரணை அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஆனா அந்த 2021லேருந்து 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் அமைச்சர் கே நிர்வாகம் மேல வந்து ஏற்கனவே கேஸ்லாம் இருந்திருக்கலாம் 2006லேருந்து 2011 வரைக்கும். ஆனா இந்த 2021லேருந்து 2026 இந்த காலகட்டத்தில முதல் கேஸ் வந்திருக்கு அப்படின்னா, அது கே நிர்வாகம் மேல தான். என்னப்பா செந்தில் பாலாஜி அவங்கள கைது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது 2011லேருந்து 2015 இந்த காலகட்டத்தில செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கப்ப இந்த ஊழல்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திமுக குடுத்திருக்கக்கூடிய கேஸ்ல தான் இப்ப இடிலாம் ரைட் பண்ணி அவங்கள போயிட்டு 1 வருஷம் ஜெயில்ல வச்சிருந்தாங்க. அப்படி அந்த கே.என். அவங்களுடைய சகோதரர்கள் மேல ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு ரெய்ட் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ்ல தான் இந்த 2021லேருந்து 25 இந்த காலகட்டத்தில முனிசிபாலிட்டி டிபார்ட்மென்ட்ல ஒரு வேலைக்கு 30 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு 888 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறதா ஒரு அறிவிப்பு, ஒரு லெட்டர டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கு மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் இருந்தா தான் எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் இருந்தா தான் அதுல இடி வந்து விசாரணை செய்ய முடியும். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதாரப்பூர்வமா இடி லெட்டர் அனுப்பிச்சுமே அதுக்கு எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க.
அதன் பிறகு மீண்டும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு லெட்டர் ஒண்ணு அனுப்பிச்சாங்க. அதுக்கும் கேஸ் போடாம இருக்காங்க. இப்படி இந்த திமுக அரசாங்கம் அமையறதுக்கு முன்னாடி 505 வாக்குறுதிகள்ல எத்தன சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேத்துனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அங்கங்க 90% அங்கங்க 95% அங்கங்க 99% அப்படின்னுவாங்க. முதலமைச்சரா அங்கங்கலாம் பேசுறத பார்க்க முடிஞ்சது. 99% நிறைவேத்தியாச்சு. இப்போ ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறேன். இதோட அந்த 100 முடிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறமே ஒரு அமைச்சர்லாம் வந்து 90% 92% அப்படின்றாங்க. ஒண்ணு அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லையா? இல்ல நமக்கு அது புரியலையா? அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கு. இந்த வேலையில ஒரு முக்கியமான ஒரு செய்திய சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தமிழக அரசாங்கத்துடைய இப்ப இருக்கக்கூடிய கடன் அளவ பார்த்தோம்னா, 10,62,248 கோடி ரூபாய் இப்ப தமிழக அரசாங்கத்துடைய கடனா இருக்கு. அதாவது ஒரு வீட்டோடைய அதாவது ஒரு தனிநபர் மேலயும் ரூ. 2,00,000 வரைக்கும் இந்த கடன் இருக்கறத நம்ம பார்க்கிறோம். திமுக அரசாங்கம் இன்னைக்கு இன்னைக்கு காலியாகலாம். அடுத்த அதிமுக அரசாங்கம் வரலாம். ஏன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தாவேகா கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவங்க இந்த வேலையில 10,64,000 கோடி ரூபாய் அரசாங்கத்து மேல கடன் இருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு தாவேக்காலாம் வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த அனுபவம் இருந்திருக்கு. அவர் இந்த கொரோனா காலகட்டத்தில கூட விலைவாசி ஏறாம அரசாங்கத்த நடத்துனாங்க. எப்படியோ வருவாய மேனேஜ் பண்ணிட்டு. ஆனா, தாவேக்காக்கு இந்த மாரி அனுபவம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. மீண்டும் இந்த திமுக அரசாங்கம் வந்தாங்கன்னா என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லி தெரியல. ஸோ மக்களாகிய நீங்க இந்த அரசாங்கம் மாறணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாக்கு யாருக்கு செலுத்தப் போறீங்க? இந்த வீடியோ குறித்தான உங்களோட கமெண்ட்ஸ கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.